அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்திக்க போயிருக்காங்க மரியாதை நிமித்தமாக. இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக, ஒரு மரியாதை நிமித்தங்கிறது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு தானே. அரசியல் ரீதியாக தமிழ் தேசியம் வேற, திராவிட வேற தான். இது ஒன்றுன்னு சொன்னதுனால தான் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை எதிர்க்க அரசியல் ரீதியாக பல கடுமையான ஒரு வாதங்களை மேற்கொள்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பேற்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஆன பின்பு சந்திச்சிருக்கிறாருன்னா இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதம் தான். அரசியல் ரீதியான சண்டை இவங்களுக்குள்ள என்னைக்கும் தொடருங்கிறது அது நிச்சயம் உண்மையான ஒரு நிகழ்வு தான். இருந்த போதிலும் இது மாதிரி ஒரு சந்திப்பு அரசியல் மாண்பை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து என்னதான் அரசியல் ரீதியாக நம்ம கருத்தியல் ரீதியாக விவாதங்களை வச்சுக்கிட்டாலுமே கூட இது மாதிரியான ஒரு சந்திப்புனால நாளடைவில் ஒரு இளைய தலைமுறையில ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ எந்த இதில் சீமான் அவர்கள் விஜய் எதிர்க்க ஆரம்பித்தார்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொன்னபோது தான் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட நாம் தமிழர் கட்சியோட கொள்கையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகவும் தவறான ஒரு கொள்கையை அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்திப்பாக இருக்கும். தொடர்ந்து அரசியலில் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்னு நம்ம நம்புகிறோம். என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் மக்களோட நன்மதிப்புக்காண்டி, மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வர்றோம். இப்போ விஜய் எந்த ஒரு கொள்கையுமே அவர் சொல்லலை. கொள்கையை சொல்லாமல் ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனால் சீமான் அவர்கள் அப்படி கிடையாது. அனைத்து விதமான விவசாயத்தை அரசு பணியாக்குறேன், அது இல்லாமல் தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், அனைத்து விதமான இண்டஸ்ட்ரியலையும் விவசாய ரீதியான இண்டஸ்ட்ரியில தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம். இதனால எல்லாமே தமிழக மக்களுக்கு விலை மலிவாகவும் எல்லாமே கிடைக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் இலவசத்தை மட்டும்தான் அறிவிச்சாங்க விஜய் அவர்கள். அப்படிங்கிற பட்சத்தில் சீமான் அவர்கள் விஜய் அறிவிச்ச இலவசம் இல்லாமல் அவங்க அதை பற்றி இலவசத்தை பற்றியே வாய் திறக்காம தொடர்ந்து மக்கள் சேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து அரசியல் களத்தில் கருத்தியல் ரீதியான சண்டைகள் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் கண்டிப்பாக இருக்குங்கிறத மாற்று கருத்து கிடையாது. இன்னும் கடுமையாக தான் இருக்கு. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் சீமானா விஜயான்ற ஒரு போர்வையில் தான் போவோம். அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு இந்த சந்திப்பு ஒரு நட்பு ரீதியான ஒரு ஆரோக்கியமான சந்திப்பாக தான் கருதலாம். தொடர்ந்து கொள்கை ரீதியாக நாம் தமிழர் கட்சியும் கொள்கை இல்லாமல் இருக்கிற